ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா சுரேஷ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சண்டேவுடைய நார்மல் ரொட்டீன் vlog தாங்க. மார்னிங் டு ஆஃப்டர்நூன் என்னெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். காலையில் ஒரு டீ குடித்து டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டே வந்து இந்த வெந்தயம், செம்பருத்தி பூவை ஊற வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி. நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு பாருங்கள். அது அப்படியே நான் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். காலையில் ஹஸ்பண்ட் வந்து மீன் குழம்புவே அப்படின்னு சொல்லிட்டு மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க, விரால் மீன். ஸோ அதனால் வந்து காலையில் மீனெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் டிஃபனுக்கும் இதே தான், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் மீன் குழம்பு தான் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்துச்சு. மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா ஆல்ரெடி நான் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேங்க. இதை செய்கிறதுக்குள்ளேயே ஒரு 9:30 ஆயிடுச்சு. ஒரு 10 o'clock தான் நாங்கள் வந்து டிஃபனே வந்து சாப்பிட்டோம். மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டேன். நீங்கள் வந்து நல்லா திக்காக ட்ரை பண்ணுங்கள். மீன் நல்லா அந்த குழம்பு கொதித்த பிறகு மீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திக்காக இருக்கும். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு வச்சுட்டு இந்த சைட் பையிலேயே நான் வந்து துணி வந்து நிறையா இருந்துச்சுங்க. ஸோ சண்டேயில் தானே நம்ம ரொட்டீனாக ஃபுல்லாக எல்லா துணியும் துவைப்போம். அந்த மாதிரி துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு காய போட்டு அவ்வளோதான், டிஃபன் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் மீன் குழம்பும் சூப்பராக இருந்துச்சுங்க. மீன் வந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் செம்பருத்தி ஹேர் பேக் அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதை வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டேங்க. சாப்பிட்டு ஒரு 10:30க்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம வந்து வீட்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோன்னா அடுத்து வந்து ஒரு 1 o'clock அந்த மாதிரி தலைக்கு குளித்தா நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்படின்றதுனால 10:30க்கு நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதை நான் வந்து ஒரு 2 hours மேலேயே ஊற வச்சுருப்பேன்னு நினச்சிக்கோங்களேன். சிலருக்கு வந்து வெந்தயம் செட் ஆகாது. ஸோ அவங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து ஹீட்டு உடம்புன்றதுனால நான் எவ்வளோ நேரம் வச்சாலுமே எனக்கு எதுவும் அந்த சளி பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அதனால் நான் வந்து ரொம்ப நேரமே வந்து வச்சுருந்தேன். இது நல்லா ஸ்கேல்பில், ஹேரில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏற கட்டுற ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அந்த ஒர்க் முடிச்சுட்டு ரசம் வச்சுட்டு சாப்பாடு வந்து செஞ்சிட்டேன். அவ்வளோதான், செஞ்சு முடித்ததையுமே கிச்சன் எல்லாமே வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாதம், மீன் குழம்பு, ரசம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து இப்போ குளிக்க வந்து கிளம்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. லாங் வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு அவ்வளோதான். ஹேர் குளிச்சுட்டு வந்துட்டு நான் குளிக்கும்போதே 1:30 ஆகிடுச்சுங்க. இனி என்ன சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு வந்து சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் இப்படி தாங்க ஒர்க் வந்து இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.